சட்டமன்றத்தில் வெளிநடப்பு, நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு, இஸ்ரேல் காசாவில் குண்டுவெடிப்பு, லண்டன்ல கிரிக்கெட் பரபரப்பு. இப்படி நாட்டை சுத்தி, வீட்டை சுத்தி, ஊரை சுத்தி, உலகத்தை சுத்தி நாளும் பொழுதும் தினமொரு நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. ஒண்ணு விடாம உற்சாகமா அத்தனையும் தெரிஞ்சுக்க நீங்களும் ஆவலா இருப்பீங்க. காலங்காத்தால கலகலப்பா நம்ம பேப்பர் தோசையில நாட்டு நடப்பையெல்லாம் சொல்ல வந்திருக்கோம் பாருங்க. தந்தனக்கா 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 தந்தனக்கா. பேரவையில் பரபரப்பு, எதிரும் புதிருமா கூச்சல் குழப்பம், திமுக வெளியேற்றம், ஆளுங்கட்சி மீது திமுக குற்றச்சாட்டு. எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை, அதேபோல தேமுதிகவை, இன்னும் சில கட்சிகளை கொச்சைப்படுத்தி விமர்சித்து பேசக்கூடாத, அவையில் இடம்பெற முடியாத வார்த்தைகளை எல்லாம் அவருடைய பேச்சிலே குறிப்பிட்டு பேசிக் கொண்டிருந்த போது, அப்பொழுது எங்கள் கட்சியின் சார்பில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். சட்டம் ஒழுங்கு, விலைவாசி உயர்வு, வறட்சி பற்றி பேச அனுமதி கிடைக்கல. திமுக, தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், புதிய தமிழகம் கட்சிகள் பேரவையில் வெளிநடப்பு. இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக பாமகவும் வெளிநடப்பு. புதுச்சேரியில் விடை பெற்றார் துணைநிலை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா. முதல்வர் ஆளுநர் மோதலால் கட்டாரியாவை கண்டித்து கருப்பு கொடி காட்டிய போராட்டக்காரர்கள் கைது. முல்லை பெரியாறு அணையில் நீர்மட்டத்தை உயர்த்த மத்திய அரசின் மேற்பார்வை குழு தேக்கடியில் ஆய்வு. 142 அடியில் நீரை தேக்க இறுதிக்கட்ட பணிகள் முடிந்தது. ஊக்கத்தொகையை உயர்த்த கோரி பயிற்சி மருத்துவர்கள் போராட்டம். சென்னை, மதுரை, நெல்லை, தஞ்சை, சேலம், வேலூர், தமிழகம் முழுக்க போராட்டம். சிலு சிலு சிலுன்னு தெளிப்பு பாசனம், வெங்காயம் விளைவிக்க மானியம் வேண்டுமென பெரம்பலூரில் கோரிக்கை. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி. காசாவுக்காக குரல் கொடுக்கும் இந்திய அரசியல் கட்சிகள் பக்கத்தில் இருக்கும் இலங்கையில் கொத்து கொத்தாக தமிழர்கள் கொல்லப்பட்ட போது வேடிக்கை பார்த்தது ஏன் என்று அதிமுக எம்பி மைத்ரேயன் அதிர வைத்ததாக ஒத்திவைக்கிறார் நமது மாநிலங்களவை செய்தியாளர். கேரளாவின் பம்பா, அச்சன்கோவில் நதிகளை தமிழ்நாட்டின் வைப்பாறு நதியோடு இணைத்தால் சூழல் பாதிக்கும் என கேரள முதல்வர் உம்மன் சாண்டி பதறியுள்ளதாக அவை செய்திகளை சபைக்கு கொண்டு வருகிறார் நமது அண்டை மாநிலத்து செய்தியாளர். சென்னையில் மட்டும் 760 மழலையர் பள்ளிகள் அங்கீகாரம் இல்லாமல் செயல்படுகிறது என்று உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் 2 வாரத்தில் பதில் கொடுங்கள் என தமிழக அரசுக்கு உத்தரவு பறந்துள்ளதாக நோட்டீஸ் ஒட்டுகிறார் நமது கோர்ட் செய்தியாளர். மத்திய அரசு தேர்வுகளில் தமிழர்களை புறக்கணிக்கும் போக்கை கைவிட வேண்டும் என சென்னை நுங்கம்பாக்கத்தில் மத்திய அரசு தேர்வாணைய அலுவலகத்தை முற்றுகையிட்ட தமிழர் அமைப்பினர் கைதாகி விடுதலையானதாக கூறுகிறார் நமது ரயில்வே எக்ஸாமை கோட்டை விட்ட செய்தியாளர். சிபிஎஸ்இ பள்ளிகளில் சமஸ்கிருத வார கொண்டாட்டம் நடத்தினால் இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு வேட்டு வைக்கும் என மதிமுகவின் வைகோ கொளுத்தி போட, தமிழ்நாட்டில் தமிழ் வாரமும் மற்ற மாநிலங்களில் மாநில மொழி வாரங்களும் கொண்டாடுங்கள் என்று பாமக மருத்துவர் ஆலோசனை கொடுத்துள்ளதாக அடுத்த பரபரப்பிற்கு அடிபோடுகிறார் நமது அமைதி பூங்கா செய்தியாளர். கரூர் சிறுமி கொல்லப்பட்ட வழக்கை கண்டுகொள்ளவே இல்லை, சிதம்பரம் சிறுமி கொலை வழக்கில் வேகமே இல்லை, சட்டம் ஒழுங்கு என்னாச்சு என்று புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி கேள்வி கணைகளை அள்ளிவிட்டுள்ளதாக தகவல் சொல்கிறார் நமது புலனாய்வு செய்தியாளர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் பள்ளி குழந்தைகள் 94 பேர் பலியான தீ விபத்து வழக்கில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூலை 30 தீர்ப்பு சொல்லப்படும் என்று தாமதமாக சுத்தியலை தட்டுகிறார் நமது விரைவு செய்தியாளர். டெல்லியில் ஆட்சி அமைக்க குதிரை பேரம் நடத்தவில்லை, விளக்கு மாத்து கட்சி தான் புழுகு மூட்டையை அவிழ்த்து விடுகிறது என்று தாமரை கட்சி மறுப்பு தெரிவிக்க, உடனே தேர்தலை நடத்துங்கள் என்று கோரிக்கை வைத்த விளக்கு மாத்து கட்சி அனைத்து எம்எல்ஏக்களையும் கூட்டி வைத்து ஆலோசனை செய்து வருவதாக முதல்வர் நாற்காலிக்கு ஒத்திகை பார்க்கிறார் நமது பதவி ஆசையில்லா செய்தியாளர். தலைநகர் டெல்லியில் ஆட்சி அமைக்க ஆள் பிடித்துக் கொண்டிருக்கும் வேளையில் வணிக நோக்கத்திற்கான மின்சாரம் மாநகராட்சி பகுதியில் 9.52 விழுக்காடும் மற்ற பகுதிகளில் 8.32 விழுக்காடும் உயர்த்தப்பட்டதாக மொட்டை மாடியில் காற்று வாங்க கிளம்புகிறார் நமது சிக்கனமான செய்தியாளர். பாகிஸ்தான் தீவிரவாதி ஹபீஷ் சயீத்தை பத்திரிகையாளர் வைதிக் சந்தித்தது பாகிஸ்தானில் உள்ள இந்திய துணை தூதரகத்திற்கு தெரியாது என
மக்களவையில் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்து விட்டதாக சூடமேற்றி சத்தியம் செய்கிறார் நமது வாய்மை தவறா செய்தியாளர். மகாராஷ்டிரா மாநில துணை முதல்வர் அஜித் பவாருக்கு மதிய உணவின் போது ஐஸ்கிரீம் வைக்காததால் பொதுப்பணித்துறையின் 2 பொறியாளர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக இருப்பை தக்க வைக்க ஐஸ் வைக்க கிளம்புகிறார் நமது நேர்மையான செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். துணைநிலை ஆளுநர் பதவியை விட்டுட்டு பறந்து போக போறான்னு தெரிஞ்சதும் எலியும் பூனையுமா இருந்தாலும் பிரியா விடை கொடுப்போம்னு களத்துல இறங்கினாரு புதுச்சேரி முதல்வர். சந்தன மாலையும் சால்வையும் கொடுத்து முதல்வர் வாழ்த்தி வழி அனுப்பிச்சாலும் கருப்பு கொடி, கண்டன கோஷம், சாணிப்பால், முட்டை, செருப்புன்னு அவரோட கட்சி தொண்டர்கள் ஏகபோக வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க ஆளுநருக்கு. மோடி அரசு வந்ததும் பல மாற்றங்கள் நடக்கும்னு நாடே எதிர்பார்த்தது. ஆனா அப்படி ஒன்னும் பெருசா எந்த மாற்றமும் நடக்கலைனாலும் கவர்னர்களுக்கு கல்தா கொடுக்கறது, அல்வா கொடுக்கறது, மாத்துறது, தூக்குறதுன்னு பல அதிரடி ஆக்ஷன்கள் அரங்கேறுது. அதுல ஒண்ணுதான் புதுச்சேரி கவர்னர் வீரேந்திர கட்டாரியாவோட நீக்கம். பாஜக கூட்டணியில இருக்கிற கட்சிகள்ல ஒண்ணு ரங்கசாமியோட என்ஆர் காங்கிரஸ். புதுச்சேரி யூனியன் பிரதேசம்ங்கிறதால மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற கவர்னர்களை விட அங்க கவர்னர்களுக்கான அதிகாரமும் செல்வாக்கும் அதிகம். ஆனா ரங்கசாமிக்கும் கவர்னருக்கும் ஆரம்பத்துல இருந்தே ஒத்துக்கல. முட்டலும் மோதலுமா நகர்ந்துச்சு முதல்வர் கவர்னர் உறவு. பாஜக ஆட்சியை பிடிச்சதும் என்ஆர் காங்கிரஸ் வச்ச முதல் கோரிக்கையே கவர்னர் மாற்றம் தானாம். அதனால்தான் இப்ப அதிரடியா வீரேந்திர கட்டாரியாவை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அந்தமான் கவர்னர் அஜய்குமார் சிங் கூடுதலா புதுச்சேரி கவர்னர் பணிகளை கவனிப்பார்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா மற்ற கவர்னர்கள் கிட்ட எல்லாம் கழுத்தை பிடிச்சு தள்ளாத குறையா ராஜினாமா கடிதம் கேட்டாங்க. மேற்கு வங்க ஆளுநர் MK நாராயண்ல இருந்து பல கவர்னர்கள் இதுக்கு மேல இருந்தா அசிங்கம்னு இந்தா பிடிங்க ராஜினாமா லெட்டர்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னும் சில கவர்னர்கள் சலசலப்பும் முணுமுணுப்புமா வெளியேறினாங்க. அந்த வரிசையில சேர்ந்திருக்காரு கவர்னர் வீரேந்திர கட்டாரியா. புதுவை அரசு பத்தி பல பரபரப்பு கருத்துக்கள் சொல்லி பத்த வச்சிருக்காரு. நான் கவர்னரா ஆனப்போ புதுவையில கொலை, கொள்ளை, செயின் பறிப்பு, ரவுடிகள் அட்டகாசம்னு ரணகளமா இருந்துச்சு. இதையெல்லாம் மாத்தணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா அரசாங்கமே ஊழல் அரசாங்கம், ஊழலே அவங்களோட தாரக மந்திரம். இதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிச்சதால தான் என்னை அதிரடியா மாத்திட்டாங்கன்னு தூக்கி போட்டாரு பாருங்க ஒரு குண்டை. அது மட்டும் இல்லாம தலைமைச் செயலாளர் என்கிட்ட மரியாதையா நடந்துக்கல. மத்திய அரசு நான் வெளியேறதுக்கு டைம் கொடுத்தாலும் தலைமை செயலாளர் என்னை விரட்டுறதுலேயே குறியா இருந்தாரு. சங்கராச்சாரி வழக்குல இப்ப புதுவை அரசு மேல்முறையீடு பண்ணி இருக்கு. ஆனா எனக்கு தெரியாமலேயே என்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டாங்கன்னு பகீர் திகில் பரபரப்பு குற்றச்சாட்டை சொல்லி இருக்காரு. புதுவை முதல்வர் ரங்கசாமியும் அவர் சொல்றதுல அர்த்தமே இல்லைன்னு ஜஸ்ட் லைக் தட் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. வேணும்னா சேர்க்கலாம், வேண்டாம்னா நீக்கலாம். அவை குறிப்புல இருந்தா பார்க்கலாம். நல்ல வார்த்தையா, கெட்ட வார்த்தையா, கேட்கிற வாக்கியமா, கேட்க முடியாத சொல்லான்னு விவாதம் நடத்தலாம். இதெல்லாம் சட்டமன்றத்திலயும் நாடாளுமன்றத்திலயும் தான். ஆனா மைக்கும் மேடையும் கிடைச்சா என்ன வேணும்னாலும் பேசலாம்னு போட்டு தாக்குறாங்க திருவாளர் அரசியல்வாதிங்க. அத்தனையும் அள்ளிக்கிட்டு வந்திருக்கோம் பாருங்க. ஏங்க இந்த பாகிஸ்தான் தீவிரவாதி ஹபீஸ் சயீத் இருக்கார் பாருங்க, அவர் நான் சந்திச்சது ஒரு சாதாரண விஷயங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தான் செய்தியாளர் அவர் போய் சந்திச்சாரு. அப்போ நானும் சும்மா கூட போய் பார்த்தேன், அவ்வளவுதான். இவ்வளவு ஏங்க நான் அந்த போட்டோவை நெட்டில் போடலான்னு உங்க யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? இதை போய் பெரிய பிரச்சனை ஆகிறீங்க. நேபாளத்துலேருந்து மாவோயிஸ்டுகளை போய் சந்திச்சிருக்கேன், ஏன் ஆப்கானிஸ்தானில் போய் தலிபான்களை சந்திச்சிருக்கேன். அதெல்லாம் பெருசுப்படுத்தாது நீங்க. இதை மட்டும் ஏங்க அப்படி இது பண்றீங்க? என்னை பொறுத்தளவுக்கு இந்த பிரச்சனையை பெருசா பார்க்குறாங்க பாருங்க இந்த காங்கிரஸ்காரங்க. அவங்களே முட்டாளை கேட்டிருக்காங்க. ஆமாங்க, கடந்த 10 வருஷமா அவங்க இந்த நாட்டை ஆண்டாங்கிறத என்னால் கற்பனை கூட நினைச்சு பார்க்க முடியலங்க. அவ்வளவு இதா இருக்கு. அண்ணாச்சி இப்படி சொன்னது நான் இல்லைங்க, செய்தியாளர் பிரதாப் வைத்திக் இருக்காங்களா, அவங்க தான். பலோன் பிரதாப் வைத்திக் எங்களை சந்திச்சாரு. இந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட்ல இந்த இந்திய அரசியல்வாதிகள் என்னென்னமோ பேசுறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த அரசியல்வாதிகளோட குறுகிய மனப்பான்மை இதுல நிறையவே தெரியுது. இது ரொம்ப வெக்கப்பட வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்ல, எங்களை பார்க்க யார் வந்தாலும் நாங்க திறந்த மனசோட அவங்கள வரவேற்போம். பலான் இப்படி சொன்னது நான் இல்லைங்க, பாகிஸ்தான் தீவிரவாதி ஹபீஸ் சயீத். பூவு பூவு பூவு, முல்லைப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ, கனகாம்பரம், பூவாங்களையும் பூவு.
ஆக்சுவலி நான் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட லிங்கா படத்துலையும் அஜித் சாரோட ஒரு படத்துலையும் நடிச்சிட்டு இருக்கேன். என்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க. சிம்பிளாகவே சொல்கிறேனே, அவர் எப்போவுமே என்னை புரிஞ்சுக்கிட்டவராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது அதுன்னு சொல்லி இல்லாத பொல்லாத ரூல்ஸ் எல்லாம் என் மேலே திணிக்கக்கூடாது. ஃப்யூச்சர்லேயும் என்னோட நடிப்பை தொடர்றதுக்கு எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அப்படி ஒருத்தரால் மட்டும்தான் எனக்கு ஒரு நல்ல கணவராக இருக்க முடியும்னு நான் நம்புகிறேன். பூவு பூவு பூவு. அட, இப்படி சொன்னது யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரு? நடிகை அனுஷ்கா. ஏங்க, நான் செக்ஸ் கவலை பற்றி சொன்னதுன்னு ஆளுக்கு பயங்கரமாக கண்டனம் தெரிவிக்கிறாங்க. என்னங்க இந்த காலத்தில் இவர் செக்ஸ் கல்வி வேண்டாங்கிறாரு, இதெல்லாம் முறையா, இந்த நூற்றாண்டில் இப்படி பேசலாமா, அப்படிங்கிறாங்க. ஏங்க, நான் செக்ஸ் கல்வியே வேண்டான்னு சொல்லிங்க, அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையாக சொல்லணுங்க. இப்போ குழந்தைகளாக இருக்காங்க, சின்ன வயசுலேயே கர்ப்பமாகிற சூழ்நிலை உருவாகுது. அவங்களுக்கெல்லாம் கரெக்டான முறையில் நல்ல முறையில் செக்ஸ் கல்வி வேணும்னு தான் சொல்கிறனோடைய செக்ஸ் கல்வியே வேண்டான்னு சொல்லிங்க, அது நியாயமாக நல்லபடியாக கொடுக்கணுங்க. அப்போ தான் நாட்டுக்கு நல்லது. என்ன சொல்கிறீங்க? இப்படி கொடுக்கறதா நல்லபடியாக கொடுக்கணுங்க அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன். ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். இந்த வேஸ்ட் விவகாரத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவுரை கூறியிருக்காங்கல்ல, அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் இருக்குல்ல, அது எப்பவுமே தமிழ்நாட்டோட சட்டத்திட்டங்களுக்கு ஏற்றப்பட நடந்துட்டு வருது. ஆனால் சில நேரங்களில் எசக்கு புசுக்கா இந்த மாதிரி நடக்கிறதும் உண்டு. ஆனால் நம்ம முதலமைச்சர் ஜெயலலிதா வாக்குக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம். அதனால நாங்கள் இந்த வேஸ்ட் கட்டுறதுக்கு தடை போட்டிருக்காங்களே, அதை வாபஸ் வாங்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோமே. ஐஸ் பாலைஸ். இந்த மாதிரி நீங்கள் சொன்னால் நாங்கள் செய்வோம், நீங்கள் சொன்னால் நாங்கள் செய்வோம் அப்படின்னு ஜகா வாங்கினது நான் இல்லைங்க, சர்வதேச கிரிக்கெட் சங்கத்தோட தலைவர் இருக்கார்ல ஸ்ரீனிவாசன், அவர் தான். ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். 2-3 நாட்டு தலைவர்கள் ஒன்னா கூடுனாலே அந்த ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம்னு கையெழுத்து போடுவாங்க. 4-5 நாட்டு தலைவர்கள் ஒரே இடத்துல கூடுனா சும்மாவா இருப்பாங்க? பிரேசிலில் நடந்து முடிஞ்ச பிரிக்ஸ் மாநாட்டு கூட்டத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடி பேச சில பல ஒப்பந்தங்களை போட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு அடித்தளமும் போட்டுட்டு வந்திருக்காங்க. அதாங்க இன்றைய கருத்து சித்திரம். கார்ட்டூன். பரமசிவா, இங்கே பாருப்பா. ஓ பரமசிவா, பண்ண என்னைய காலையில் தூங்கிட்டு இருக்கிற? இல்லைங்க பண்ண, முன்னாடியே வந்துட்டேன். அம்மா கிட்ட நீங்க எங்க கேட்டேன், ரெடி ஆயிட்டு இருக்கீங்கன்னாங்க. அது உட்காந்துருந்தா அப்படியே தூங்கி போட்டாங்க. பண்ண தூங்கறதுக்கு ஒரு நேரம் காலம் இல்லையா? என்னங்க, நைட்டு ஃபுல்லா வைஃப்ட்ட ஃபோன்ல பேசிட்டு இருந்தேன். இந்த ஆடி மாசத்துக்கு பிரிச்சு வச்சிட்டாங்களா, அதுல இருந்து அப்படியே தூங்கி போட்டாங்க. பண்ண ஏப்பா பகல்ல பேச வேண்டியதானா? பகல்ல இங்க ஆஃபர் கொடுக்குறாங்க. நைட்டு 12 மணில இருந்து காலைல 6 மணி வரைக்கும் பேசினா 10 பைசா, அதுக்கு மேல பேசினா 30 பைசா இல்ல பகல்ல. அடப்பா இங்க பாருங்க, ஏப்பா உடம்ப கெடுத்து என்ன பகல்ல பேசின ஒரு 10-20 ரூபா அதிகமாகுமா? அவ்வளவுதான். அதுக்காக அந்த கம்பெனிக்கார லாபம் சம்பாதிக்காக நீ உடம்ப கெடுத்து தூக்கம் இல்லாம இப்படி காலையில தூங்கிட்டு இருக்கிற. இதெல்லாம் தப்புப்பா. ஒரு மனுஷனுக்கு தூக்கம் தான்ப்பா முக்கியம். ஒரு நாள் தூங்காதனால என்னங்க பண்ண பிரச்சனை? சரி, நீ மற்ற நாள் எத்தனை மணிக்கு தூங்குற? நைட்டு என்ன 12-1 மணி ஆயிருங்க. இன்னைக்கு இப்படித்தாப்பா, நாடு ஊராமே மக்கள் அப்படித்தான். சர்வசாதாரணமாக 12 மணி 1 மணி 2 மணிக்கு தான் தூங்குறாங்க. அந்த காலத்தில் ரொம்ப அதிகம் இல்லை, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னெல்லாம் நைட்டு 9 மணி ஆனால 9 மணி ஆகி போச்சுங்க தூங்குறதுக்கு அப்படிம்பாங்க. 9 மணிவே அந்த காலத்தில் அப்படி இருந்து. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக 2 மணி. குழந்தைகள் எல்லாமே டிவி பார்த்துட்டு 12 மணிக்கு தான் தூங்குறாங்க. பண்ண நீங்க அந்த காலம்ங்கிறீங்க, எல்லாத்துலயும் அப்படியே சொல்லக்கூடாது. ஏன்னா இப்ப எனக்கே எடுத்துக்கோங்க, மதியம் 2 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஷிஃப்ட். சரி, 10 மணிக்கு வேலை முடிஞ்சு வந்தா வைஃப்ட்ட பேசுறது, சாப்பிடுறது, அப்புறம் டிவில ஏதோ நல்ல நிகழ்ச்சியை பார்த்து தூங்குறதுக்கு லேட் ஆகி போயிடும். சரியா? இன்னும் நிறைய பேருக்கு நைட் ஷிஃப்ட் தான். கால் சென்டர்ல வேலை செய்யறவங்க இருக்காங்க, டிரைவர்ஸ் இருக்காங்க, வாட்ச்மேன்ஸ் இருக்காங்க. என்ன பண்ண முடியும் அப்புறம்? கண்டிப்பா நீ சொல்றது உண்மைதாப்பா. ஆனா இயற்கை அப்படி அமைக்கலையாப்பா. ஏன்னா உனக்கு பகல் பூரா
வேலை இரவு தூக்கம் அப்படிங்கிறது தான் இயற்கையோட அமைப்பே. ஆனால் இப்போ கால சூழ்நிலை இப்படி மாறி போச்சு. ஆனால் அதனால தான் பார்த்தீங்கன்னா நாட்டில் எவ்வளோ பிரச்சனைங்கிறாங்க. திடீர்னு டென்ஷன் ஆகிறது, மக்கள் அதிகமாக கோவப்படுறது, திடீர்னு பார்த்தீங்கன்னா பைத்தியகாரத்தனமான வேலைகளாக செய்வாங்க. இதுக்கெல்லாமே வந்து தூக்கம் இல்லை அப்படிங்கிறதா. நீ என்னதான் நீ பகல்ல எவ்வளவு நேரம் தூங்கினாலுமே அந்த இரவு தூக்கம் மாதிரி வராதுங்கிறாங்கப்பா. உண்மைதாங்க பண்ண. நிறைய பேர் தூங்காம பார்த்தீங்கன்னா கண்ணுக்கீழ கருவளையம்லாம் வந்துடும். ஆமா, பாத்துமே என்னப்பா ஆள் தூங்கலையா, கண்ணுல உள்ள போயிடுச்சுன்னு பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க. ஆமா, சரிங்களா. நான் ஒரு புக்ல கூட படிச்சிருக்கேன். என்ன அப்படின்னு மெலடோனின்னு சொல்லிட்டு ஒரு ரசாயனம் நம்ம உடம்புல சுரக்குங்களா. அது வந்து மாலை வேலையில சுரக்க ஆரம்பிச்சு சரிங்களா நைட் வந்து ஃபுல்லா சுரக்குங்களா. அப்புறம் காலங்காத்தால அது சுரக்கிறது கம்மியாயிருங்களா. அதனால என்ன அது சுரக்கும் போது நல்லா தூக்கம் வரும். அது நைட்ல தான் சுரக்கு. ஆமா, அப்பதான் நம்ம தூங்கணும். நம்ம அதுக்கு மாறா தூங்கக்கூடாது. தூங்குனா நிறைய நோய்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. இப்பெல்லாம் முதல்ல பாத்தீங்கன்னா இதயம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு தனி மருத்துவர், சக்கரை நோய்க்கு தனி மருத்துவங்கள் மாதிரி இந்த தூக்கத்துக்குன்னு தனி மருத்துவர்கள் வந்தாலும் வந்துருவாங்க போல இருக்குது. வந்தாலும் வந்துருவாங்களா இல்ல. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த மெட்ராஸ்னு பெரிய பெரிய நகரங்கள்ல தூக்கத்துக்குன்னு தனி துறையும் மருத்துவர்கள் இருக்காங்க பண்ண. எப்படி தூங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறக்க. ஆமா, இருக்காங்க. ஒரு நல்ல தூக்கம்ங்கிறது எப்படி இருக்கணும். ஆமாப்பா. என்னன்னா நம்ம முன்னோர்கள் சொன்னபடி நடந்துட்டாவே மருத்துவர்கிட்டயே போக வேண்டியது இல்லப்பா. என்னன்னா ஒரு மனிதனுக்கு 7 மணி நேரம் கண்டிப்பா தூக்கம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அப்பதான் அவன் எத்தனை நேரம் வேலை செஞ்சாலுமே இந்த 7 மணி நேரம் தூங்கினா அது ஒரு எனர்ஜி மாதிரி. அதனால குறைஞ்சபட்சம் ஒரு 7 மணி நேரம் தூங்கணும் நைட்ல அப்படிங்கிறாங்க. அது கொஞ்சம் முன்னாடியே நைட்ல தூங்கிக்கணும். அதிகபட்சம் ஒரு 10 மணிக்கெல்லாம் தூங்கிடணும் அப்படிங்கிறாங்கப்பா. அப்பதான் அதிகாலையில் நேரத்தில் எந்திரிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து இரவுல வந்து மிதமான வெளிச்சம், ரொம்ப இருட்டும் இல்லாம வெளிச்சம் இல்லாம ஒரு மிதமான இருட்டுல தூங்கணும். அப்பதான் அது நம்ம அமைதியா இருக்கும் இடம். அது மாதிரி தூங்கினா நல்லா இருக்கும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இது கரெக்ட் தான். ஆனா சில தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 3 மணி நேரம் தான் தூங்குவாங்க அப்படின்னு புத்தகங்கள்லாம் போடுறாங்க. ஆமா ஆமா, அது எப்படி அப்ப சாத்தியம்? உண்மைதான். ஏன்னா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் மொத்தமே 4 மணி நேரம் தூங்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா குறைவான நேரம் தூங்கினாலுமே ரொம்ப ஆழ்ந்து தூங்குறது அப்படிம்பாங்க. இப்ப நீண்ட நேரம் வந்து ஆழ்ந்த தூக்கம் எல்லாம் புரண்ட படுக்காம அவங்க எல்லாம் குறிப்பிட்ட நேரம் தூங்கினாலும் ஆழ்ந்து தூங்குவாங்க. பண்ண இப்ப இன்னைக்கு நம்ம நல்லா தூங்கி இருக்கோம் அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது காலை எந்திரிக்கும் போதே தெரிஞ்சுக்கலாம்ப்பா. காலை எந்திரிச்சோடனே சுறுசுறுப்பா எந்திரிச்சாவே போதும். சில பேர் என்ன இன்னும் 5 நிமிஷம் நீ பார்த்து அப்படி சொல்ல மாட்டாங்க. இரவு முழுதும் நல்லா தூங்கி இருந்த அப்படின்னா நீ காலையில் சுறுசுறுப்பா டப்புல எந்திரிச்சு உடனே பாத்ரூம் போறது, மூஞ்சி கழுவுறதுங்கிற மாதிரி வேலையை நீ தொடங்கிடுவேன். இது வந்து இரவு முழுவதும் நல்ல தூக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆனா ஒரு அறிவியல் ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்க என்னன்னா 6 நாள் நீங்க சாப்பிடாம கூட இருந்துடலாம். சரிங்களா. ஆனா 6 நாள் தூங்காம இருக்க கூடாது, இருக்கவும் முடியாதுங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த விலங்குகள்ல பரிசோதிச்சு பார்த்திருக்காங்க. அந்த விலங்குகள் வந்து தூங்கவே விடாம பரிசோதனை பண்ணி பார்த்ததுல 6 நாளுக்கு அப்புறம் பார்த்தா அந்த விலங்கு இறந்துருச்சுங்களா. அடடா. சரியா. சோ அதனால வந்து தூக்கங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கண்டிப்பாப்பா. ஒருவேளை தூக்கம் வரலன்னு வைங்களா, தூக்கம் வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. மருத்துவர் கூட இப்ப தூக்கம் வராம இருந்ததுன்னா நீங்க 1 2 எண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நானும் என்ன நினைக்க ஒரு நாள் ஒரு 3 லட்சம் வரைக்கும் எண்ணிட்டேன். தூக்கம் வந்துச்சா? எங்க விடிஞ்சிருச்சே. அடப்பாவி. ஏப்பா தூக்கம் வராம இருக்கிறதுக்கு என்னங்கன்னா நீ என்றதுலயே குறிக்கோளா இருந்திருக்கிற. அப்ப சும்மா சாதாரண என்ன தூக்கம்? சும்மா 1 2 எண்ணிட்டு இருந்தா ஒரு 100 2 தூக்கம் வந்துரு அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா புத்தகங்கள் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறாங்க. புத்தகங்கள் படிச்சாலும் அப்படியே தூக்கம் வந்துரும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க பண்ண அந்த ஸ்கூல் புக்ல எடுத்து படிச்சோம்னா ஸ்கூல்ல படிக்கும்போது அப்படியே தூக்கம் சொக்கிட்டு வரும். நான் அதே சொன்னா நீங்க அதே சொல்றேன். வேற ஏதாவது அது ஒரு காரணம் தான். ஏன்னா குழந்தைகளா தூங்குறதுக்கு அது ஒரு காரணம் தான். பிடிக்காத புக்காந்த உடனே தூக்கம் வந்துரு. அது ஒண்ணு சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இரவுல இசை கேட்கறது. பாட்டு கேட்கலாம். ஆமா, பாட்டுன்னா குத்து பாட்டு இல்ல. அந்த பாட்டை போட்டு பக்கத்து வீட்டுக்கார தூங்குறோம்னு எழுப்பிடக்கூடாது. நல்ல ஒரு இன்னிசையான பாடல்கள் அது கேட்டாலும் நல்லா தூக்கம் வருங்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு படுத்தா தூக்கம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. யார் ஏமாத்த பாக்குறீங்க? நல்லா கேட்டுக்கோ. குளிச்சுட்டு இல்ல, குளிச்சுட்டு. குளிச்சாலும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. எப்படி தூக்கம் வரும்? அப்படி இல்லப்பா. வந்து நம்ம குளிக்கும் போது நம்ம உடம்பு வந்து ஒரு தளர்வு தன்மை வரும். ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படி சொல்றாங்க இல்லையா. தசைகள் எல்லாம் கொஞ்சம் தளர்வாகு, நல்லா தூக்கம் வரும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து தூங்குறதுக்கு நல்ல தூக்கத்துக்கான அறிகுறிகள். நல்லா சொன்னீங்க பண்ண. இனிமேல் என்ன பண்ண போறேன்னா நைட் வந்து 7 மணிக்கு தான் தூங்கிடுவாங்க. சரிங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலையில 10 மணி வரைக்குங்க சும்மா ஜம்முன்னு தூங்க போறேன். பரமசிவா இன்ன வரைக்கும் சொன்னதே கெடுத்து போட்டையாப்பா. ஏன் பண்ண? எவ்வளவு குறைவா தூங்குனா உடம்புக்கு எவ்வளவு கெடுதலோ அதே மாதிரி அதிகமா தூங்கினாலும் உடம்புக்கு கெடுதல் தான்ப்பா. அடேப்பா. ஏகப்பட்ட நோய்கள் வருங்கிறாங்க. அதனால ஒரு 6 ல இருந்து 7 மணி நேரம் தான் ஒரு மனுஷனுக்கான தூக்கம். அதுக்கப்புறம் எந்திரிச்சு நல்லா உழைச்சாலே உனக்கு தூக்கம் வந்துடும். அவ்வளவு உடல் உழைப்பு நல்லா கொடுக்கும். ஆமா. ஏன்னா இப்ப ஒரு 10 மணிக்கு இரவு தூங்கி அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சா, அதாவது சூரியன் எந்திரிக்கும் பொழுது நம்ம எழுந்தால் உன்னை வெற்றி பெற முடியாது, உன்னை யாராலும் வெற்றி பெற முடியாது, நல்ல வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நம்ம வெற்றியாளனா திகழலாம். சரி, கண்டிப்பா. இனிமேல் நீங்க சொன்ன மாதிரி கடைபிடிச்சு பாக்குறேன். கண்டிப்பா.
பொழுது விடிஞ்சா வேற கிழமை, வேற தேதி, வேற வேற நிகழ்ச்சி, வேற வேற போராட்டம், வேற வேற கோரிக்கை, வேற வேற அறிவிப்பு, வேற வேற செய்தி, வேற 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 வேறன்னு வேக வேகமா பறந்துக்கிட்டு இருக்கிற உலகத்துல வெரைட்டியா செய்தி சொல்ல நாளைக்கு காலையில உங்க வீட்டு கதவை தட்டுறோம். அது வரைக்கும் நம்ம புது யுகத்துல காத்துருங்க, எதிர்பார்த்துருங்க. தண்டனக்கா, 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 தண்டனக்கா. சூப்பரான செய்தி நம்ம செய்தி